சென்று வேலையிலே விற்கக்கூடிய விறகுகளை வெட்டி அதை கொண்டு வந்து வீதி வீதியாக விட்டு நம் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளும் தேவி. நம் பிள்ளைகளை காப்பதற்கு அதுதான் வழி, வேறு வழி இல்லை தேவி. சாமி நேர்மூடிக்கு கூத்தாளியே என்ன சொல்கிறார்? இந்த சிக்குளைத்து சிகமுடிந்து இந்த வேர்முடிக்கும் என் கூந்தலிலே நான் விறகது சுமைப்பேனா? விறகரை தலையில் சுமந்து வீதி வீதியாக பட்டண வீதியில் என்னாலும் விலை கூறிய முடியாது சாமி. அதுவில்லாவிட்டாலும் தெரியும், இன்னொன்று சொல்லுகிறேன், அதையாகலும் செய்து பிழைத்த வார்த்தை சாமி. அந்த சாற்றனுக்கு சாணிகளை எடுத்து வந்து அதை நாம் பாறை மீதிலே தட்டி காய வைத்து அதை எடுத்துக்கொண்டு ஆயிலும் வித்து நாம் நம் மக்களை வாழ வைக்கலாம். சத்தாளோ பூசுங்கய்யா நான் ஒரு வண்டமாக பொழுதொரு மேடியாக என்னுடைய அரண்மனையிலே இந்த சந்தனம் பூசும் கையால் சாணம் தட்ட காலம் ஆச்சா. அந்த சாணத்தை வரட்டியாக செய்து என்னால் விலை கூறி விற்க முடியாது ஐயா. தேவி, நம் மக்களை வாழ வைக்க ஒரு மக்களை எல்லாம் வாழ வைப்பதற்கு ஒரு மார்க்கமும் இல்லையா? என் பிள்ளைகளை வழி பிள்ளைகள் பசியை பார்க்குவதற்கு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லையா தேவி? ஒரே ஒரு வழி இருக்கு சாமி. அது என்ன வழி சொல்ல முடியும்? என்ன வழி சொல்லும் தேவி? என் மக்கள் பாசியை தீர்ப்பதற்கு என் மக்கள் பசி தீர்ப்பதற்கு மாதா வீடு சென்று வருகிறேன்.
நான் சொல்வதை கேளும் தேவி. சொல்லுங்கள் நாதா. நம்ம எப்படி இருக்கின்றோம்? நம்ம வாழ்ந்து போனோமானா. நம்ம வாழ்ந்து பழைத்தோமானா உன்னுடைய தாய் வீடு போகிறேன் என்று சொல்லுகின்றாய். நாம வாழ்ந்து போனால் பாவென்று அழைப்பார், சொன்னப்பாய் போடுவார், நமக்கு வரிசையிட்டு பார்ப்பார்கள். தேவி, அது மட்டுமில்லை, நம்ம கெட்டுமே போனோமானா அழைத்து வண்ணப்பாய் பாடுவேன். கெட்டு போனதே உண்டானா இங்க கிட்ட வராதே எட்டப்பா என்று சொல்வார்கள். தேவி வேண்டாம், உன் தாய் வீடு போக வேண்டாம். தேவி என்ன வார்த்தை சாமி? அங்கே யார் இருக்கிறார் தெரியுமா? அப்படி உன் தாய் வீடு போனா போனதே உண்டானா? தாய் இருந்தால் வா என்று அழைப்பார், உனக்கு வரிசையிட்டு பார்ப்பா. நீ தாயற்று போன போதே உனக்கு சீரட்டு போய்விட்டது. தேவி வேண்டாம், வார்த்தையை கேளும். அங்கே யார் இருக்கிறார் தெரியுமா சாமி? யார் இருக்கிறார்? அன்னைக்கு மேலாக அடியா அங்கே சென்றதே உண்டானாலாதா? அங்கே யார் இருக்கிறார் தெரியுமா? என் அன்னைக்கு மேலாக என் அண்ணி அலங்காரியார். அவள் என்னை வாவென்று அழைத்திடுவாள், எனக்கு வண்ணப்பாய் போட்டிடுவாள். என் பிள்ளைகளை கண்ட உடனே சாமி அவள் வாழை இலை அறுத்து வாரி மொத்தம் 100 வகையாக படைத்து என் பிள்ளைகளை ஆதரிப்பாள் சாமி. அப்படி நினைக்காத தேவி, உன் அண்ணா நாளை பாடி அன்று நான் பார்த்தேன் சாமி அன்றே உன்னுடைய அண்ணினுடைய குணத்தை நான் பார்த்தேன். அன்றே பார்த்தது இன்றும் அதுபோல் தான் இருக்கும். அன்று வந்த நன்று வந்த நாள் முதல் இதுவரை அங்க போனதில்லை. இப்பொழுது நீ அங்கே சென்றால்
உன்னை அன்பாக அழைக்க மாட்டார்கள், சாமி அரவணைக்க மாட்டார்கள், சாமி அவமானப்பட்டு போவாய். வேண்டாம் தேவி. நான் மாட்டாலும் சம்மதமே. என் மக்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது என் பிள்ளை பெற்ற வயிறு பற்றி எரியுது சாமி. என் பிள்ளைகள் என் கண் முன்னே பசியால் துடிப்பதை பார்க்கும் போது இந்த பத்த வயிறானது சாமி பற்றி எரிகிறது. அதனால் நான் மாண்டாலும் சம்மதமே. என் மாதா வீடு சென்று வருகிறேன். நான் செத்தாலும் சம்மதமே. நான் பிறந்த சீமைக்கு சென்று வருகிறேன் சாமி. என்னை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சாமி. என் பிள்ளைகளை உங்கள் பசியை தீர்ப்பதற்கு எனக்கு வழி தெரியவில்லையே. அப்படியானால் சாமி அப்படியானால் நீங்கள் உங்களுடைய தாய் வீடு போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறோம். சாமி வழி கூட்டி அனுப்பி. அப்படியானால் பாரும், உங்களை வழி அனுப்பி வைக்கின்றேன்.